வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே அதிமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏ தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி காணாமல் போயிடும், ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இன்னும் சொல்லப்போனால் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி ட்வீட் போட்ட அந்த ஒரு விஷயந்தான். அவர் என்னப்பா ட்வீட் போட்டார், இல்லை அவராக போட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்ல போகிறோம். அதையும் தாண்டி இன்னும் சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லணும்னா, சீமான் அவர்கள் மேட்டூரில் வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாரு. அந்த நட்சத்திர வேட்பாளர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே யார் சொன்னாங்க, ஆர்பி உதயகுமார், அதாவது அதிமுக எம்எல்ஏவாக இருக்கிற ஆர்பி உதயகுமார் தான் தாவேக்காவ கட்சியை மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது உண்மையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணக்கூடிய கட்சியாக திமுக அப்படிங்கிறமும் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியே அழிச்சிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் யாருப்பா கொடுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதானே செய்யுது. ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் எங்களை பயமுறுத்தி கூட்டணிக்கு வர வைக்க பார்க்குறீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் திமுக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டலும் விடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் தாவேக்கா பயந்தது இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமான கருத்து தான். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே அடுத்த கட்ட பரப்புரை அப்படிங்கிறது வேறு மாதிரி உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அதையும் நான் அடுத்தடுத்த ஒரு வீடியோக்களில் நான் சொல்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே திமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை அதிமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டு கட்சியுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத எதிர்த்து தான் இங்கே தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அவர் பயந்து போயிடுவார் அப்படிங்கிறதுக்கு அவர் கமலஹாசன் இல்லை. ஸோ வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அவர்லாம் போய் சேர்ந்தார். பட் இங்கே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் மேட்டூரில் பேசினார். அங்கே பேசினப்ப மிகப்பெரிய அளவில் எல்லாருமே கரகோஷம்ட்டாங்க, பயங்கரமாக சவுண்ட் விட்டாங்க. காரணம், வீரப்பனை அவங்கள மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேசினார், சில உண்மைகளும் பேசினார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அங்கே வீரப்பன் மகளை வேட்பாளராக 2026 தேர்தலில் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதையும் அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதையெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் சொன்ன விஷயங்களில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலனாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இங்கே வீரப்பன் திருட அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அவன் திருடி விற்றதை யார் வாங்கினாங்க, இன்னும் சொல்ல போனால் வீரப்பன்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கை உங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விலாம் இந்த அரசாங்கத்தை பார்த்து எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல், இங்கே வீரப்பனை நான் தான் சுட்டேன்னு முன்ன மார்தட்டி சொன்னீங்க, இப்போ உங்களால் சொல்ல முடியுமா, எந்த அதிமுக நினைச்சு இதை சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. ஏன் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இதன் மூலிமா ஓட்டு வங்கி குறையும். ஸோ அதனால் இப்படிலாம் நம்ம சொல்லலாம், பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ அவர் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இது அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான், அது சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா பேச்சில் அவர் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு வேற லெவலில் பேசியிருந்தார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா வன காப்பலன் அப்படிங்கிறதுலாம் உண்மை தான். அவர் சொன்ன நிறைய விஷயங்கள், வீரப்பனை பற்றி சொன்ன விஷயங்கள் உண்மைதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர் இருந்த சமயத்தில் ஒரு கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது, மலையில் ஆக்கிரமிப்பு பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நடக்கலை. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு நடக்குதுன்னா காரணம், இங்கே சரியான வன காப்பாளர் இல்லை அப்படிங்கிறது தானே. ஸோ அதை தான் அவர் மிகைப்படுத்தியும் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அது இல்லாமல் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஒரு காட்டில் தனியாக ஒரே ஒரு பொண்ணு கூட இருந்தது வீரப்பன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் ஒரு நாகப்பாவை கடத்த தெரிஞ்ச மனுஷனுக்கு ஏன் நக்மாவை கடத்த தெரியாதா, இல்லை நமிதாவை கடத்த தெரியாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினார். ஸோ அதெல்லாம் ஓகே. ஆனால் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இங்கே நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு ஒரு ஓட்டு அரசியலை நீங்கள் கொஞ்சம் உள்ளார கொண்டுட்டு வரீங்களோ. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, இங்கே திருமாவளவன் அவர்களை எதிர்த்தாலும் இங்கே ஓட்டு அரசியல் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால
திருமாவளவன் அவர்களே அதிகமாக எதிர்க்கிறது இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பேசியிருக்கிறீங்க, அது என்ன எப்படின்ட்டு பின்னாடி தான் தெரியும். ஏன்னா அதுக்கு பின்னாடியே ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கடைசியாக வருவோம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள்கிட்ட. ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே தீபாவளி அன்னைக்கு வந்து எப்பயுமே மிகப்பெரிய அளவில் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாங்க திமுகக்காரங்க. ஆனால் இந்த தீபாவளிக்கு சொல்லிடுறதுக்கு காரணம் என்ன, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்த்து சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன விதமும் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. எப்படின்னா, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பெரியாருடைய பேரன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விலாம் எழும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதை ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரியும் 2 in 1 வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்க. அது எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ரீட்வீட் போட்டிங்க பார்த்தீங்களா, நிவே அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய அவங்களுடைய புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் மறுபடியும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதை மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்திலேயே டெலிட்டும் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஏன் இதை கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா, ஹாட் டாபிக் அப்படிங்கிறப்ப கடைசி வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய செய்கை, ஏன்னா ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பதவியில் இருக்கிறீங்க, அந்த பொறுப்பில் இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ட்வீட் போடலாம், வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு நிறுத்தியிருக்கலாம். எவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பொண்ணாகவே இருந்தாலும் உங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லேயே எடுத்து போடுறது, ட்விட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி எந்த மனநிலை இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யூகிக்க முடியல. ஸோ மேபி யூகி முடிஞ்சு சொன்னோம்னா ரொம்ப ஓவர் பில்டப்பாக சொல்கிறாங்களோ, ஒருவேளை சரக்கடிச்சிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்குலாம் நமக்கு வந்து நிறையா சொல்ல தோணுது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். ஏன்னா நீங்கள் இந்த மழை காலங்களில் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் உங்கள் முன்னாடி வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வடிநீர் கால்வாய் திட்டத்துக்கு 4000 கோடி நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இந்த மழைக்கே, அதாவது இன்னும் சீசனே தொடங்கலை, இந்த மழைக்கே வந்து சென்னையில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி வந்து நிறையா நின்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிவி மூலிமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே கூடிய விரைவில் மக்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் மலுப்பலான ஒரு உருட்டு பதில் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் மறுபடியும் தயார் பண்ணி வச்சுக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. அப்படி தான் சொல்லுவீங்க, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் சொல்ல வரேன். அதையும் தாண்டி இங்கே இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தே ஆகணும். என்ன அப்படின்னா, இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட சவால் விட்டுருக்கிறதோ, திருமாவளவன் அவர்கள் அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அரசியல் களத்தில் நடந்துகிட்ருக்கு. அதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மறுபடியும் சொல்கிறது தான், என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.